அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை மயிலாப்பூரில் இயங்கக்கூடிய செட்டிநாடு வித்யாசிரம் பள்ளிக்கு இமெயில் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் வந்திருப்பதால் தற்பொழுது பரபரப்பான சூழல் நிலவுகிறது. வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து பள்ளியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருவதாகவும் கள்ளத்தகவல்கள் தெரிவிக்கின்றன. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தல் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன். இந்த இமெயிலானது, இந்த மிரட்டல் தொடர்பான இமெயில் எப்பொழுது அவர்களுக்கு ரிசீவ் ஆனது? அதனைத் தொடர்ந்து தற்பொழுது கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? வணக்கம். சென்னை சாந்தோம் அடுத்து எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய செட்டிநாடு வித்யாசிரம் மற்றும் மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய வித்யா மந்திர் பள்ளிக்கு இந்த இரண்டு பள்ளிக்குமே வெடிகுண்டு மிரட்டலானது வந்திருக்கிறது. இமெயில் மூலமாக மர்ம நபர் இந்த வெடிகுண்டு மிரட்டலை விடுத்திருக்கிறார். இந்த இரண்டு பள்ளிகளுக்கு மட்டும் இல்லாம சென்னையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 7-8 பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் மிரட்டல் விடுத்திருக்கிறார். முகரம் பண்டிகையான இன்று இந்த வெடிகுண்டு மிரட்டல் வந்தது மிகவும் ஒரு பள்ளிகளிடையே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த இமெயிலில் இன்று அனைத்து பள்ளிகளிலுமே வெடிகுண்டானது வெடிக்கும். இந்த வெடிகுண்டு வெடித்தவுடனே உங்களுடைய பள்ளிகள் சிதறி உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் சேதம். அது மட்டும் இல்லாம நாளையும் இந்த வெடிகுண்டு வெடிக்கும். மாணவர்களுக்கு உள்ள படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அனைவருமே சிதறி இறந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயில்ல அதுல தெளிவாக குறிப்பிட்ட அந்த மர்ம நபர் அந்த மெயில அனுப்பியிருப்பதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த இமெயில் மூலமாக வந்திருக்கக்கூடிய இந்த வெடிகுண்டு மிரட்டலானது சென்னை எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய செட்டிநாடு வித்யாசிரம், மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய வித்யா மந்திர் பள்ளி மட்டும் இல்லாம சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பள்ளிகளுக்கு இந்த வெடிகுண்டு மிரட்டலானது வந்திருக்கிறது. வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாயுடன் அனைத்து பள்ளிகளிலுமே சோதனையான எந்தெந்த பள்ளிகளுக்கெல்லாம் வெடிகுண்டு மிரட்டல் இருந்ததோ அந்த பள்ளிகளுக்கெல்லாம் சென்று வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனை அடிப்படையில் இந்த வெடிகுண்டு மிரட்டல் வெறும் ரூமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம இருந்தாலும் முகரம் பண்டிகையொட்டி இன்று இந்த வெடிகுண்டு மிரட்டல் மெயில் ஒரு மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் அனைத்து இடங்களிலுமே பள்ளிகளுக்கு சென்று பள்ளிகளில் உள்ள நூக் அண்ட் கார்னர் அனைத்து இடங்களிலுமே மோப்பநாயை வைத்து சோதனை நடத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாம வெடிகுண்டு செயலிழக்கக்கூடிய அந்த இயந்திரத்தையும் வைத்து சோதனையில ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த மெயில் எங்கிருந்து வந்திருக்கிறது, யார் அனுப்பியது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் அதையும் இதை பார்த்து வருகின்றனர். ஏற்கனவே இதே போல பள்ளிகளுக்கு சென்னையில பல பள்ளிகளுக்கு இதே போல ஒரு மெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்திருந்தது. சமீப காலமாக தொடர்ந்து வந்திருந்தது. ஆனால் சிறிது மாதம் அது ஸ்டாப் ஆயிருந்தது. இப்ப மறுபடியும் ஆரம்பித்து விட்டதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மெயில் எங்கிருந்து வந்தது, ஏற்கனவே இந்த வெடிகுண்டு மிரட்டல் அனுப்பக்கூடிய அந்த மெயில் அனுப்பக்கூடிய அந்த மர்ம நபர் தான் மறுபடியும் தொடங்கி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு தகவல்களை திரட்டி வருகின்றனர். அது மட்டும் இல்லாம அனைத்து பள்ளிகளுமே தற்போது இப்ப சோதனைக்கு உள்ளாகப்பட்டிருக்கிறது. அதாவது வெடிகுண்டு நபர்கள் உள்ளே சென்று மோப்பநாயுடன் வெடிகுண்டு எங்கேயாவது வைத்திருக்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சோதனை ஈடுபட்டு வருவார்கள். ஆனால் தற்போது இது ரூமர் என்றுதான் சொல்லப்படுகிறது. தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து அது வெறும் புரளி என்பது குறித்தான தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.